எட்டு திக்கும் செந்தமிழாய் என்னுள்ளே உயிர்த்தமிழாய் முத்திக்கு வழிகாட்டும் முத்தமிழே என் முதல் வணக்கம். பட்டாடை சுற்றியொரு பருவ மகந்தன் கைப்பிடித்து சிட்டாக வாழ்ந்து வரும் என்னுயிர் தாய்மண்ணே தலை சார்ந்த வணக்கம். திருமணத்திற்கு பின் அதிக சுதந்திரத்தை இழப்பது கணவனே மனைவியே என்ற பட்டிமன்றத்தினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பட்டிமன்ற நடுவர் அவர்களே, திருமணத்தின் பின் அதிக சுதந்திரத்தை இழப்பது ஆண்களே என அல்லது கணவன்மாரே என எந்தரப்பாக வாதாட வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி அவர்களே, சர்வதேச ரீதியில் பட்டிமன்றம் வாதாடும் அளவிற்கு சுதந்திரத்தை பெற்றிருந்த போதும் சுதந்திரத்தை நாங்கள் தான் இழக்கின்றோம் என்று வாதிட வந்திருக்கின்ற எதிர்த்தரப்புவாதிகளே, உலகமெங்கும் வாழ்கின்ற புலக்கண் நேயர்களே, அன்பான தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் என்னினிய இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினத்தில் புலக்கண் ஊடாக தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பேருவகை அடைகின்றேன். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பானது திருமணத்தின் பின்னர் அதிக சுதந்திரத்தினை இழப்பது கணவனே மனைவியே என்பதாகும். கணவனே என்ற அணியின் சார்பாக என்னுடைய வாதத்தினை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரி பேசிய கருத்துக்களுக்கான என் வாதத்தை முன்வைப்பதற்கு முன்னாடி கணவன் இழப்பதற்கான சில என்னுடைய பக்க ஆதாரங்களை முதலில் கூறிவிட்டு பின்னாளில் அதற்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையிலே சுதந்திரம் என நாங்கள் நோக்குவோமே ஆனால் சுதந்திரத்தை பல வகையாக நோக்க முடியும். தனிய சமையல் அறையோடு மட்டுப்படுத்துவது பொருத்தமல்லது என்பது என்னுடைய கருத்தாகும். இருந்த போதிலும் சுதந்திரம் என்பது திருமணத்திற்கு முன்னர் யார் கூட அனுபவிக்கிறார்கள் என்பதை பார்ப்போமே ஆனால் ஆண்கள் தான் பெற்றோருடன் வாழ்கின்ற காலத்தில் சுதந்திரத்தை கூடுதலான அளவு அனுபவிக்கின்றார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பெற்றோருடன் வாழ்கின்ற காலத்திலும் கூட நான் அடுத்தவர்களுக்கு கட்டி கொடுக்க போகிற பெண்கள் நீங்கள் இப்படி என்றால் 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள் என்று அந்த 4 பேரை காரணம் காட்டியே சகோதரர்களாக இருக்கட்டும் பெற்றோர்களாக இருக்கட்டும் பெண்களை ஒரு வட்டத்துக்குள்ளாகத்தான் வளர்த்து வருகிறார்கள். ஆனால் ஆண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு உல்லாச பறவைகள் போல சுதந்திரமாக வாழ்ந்து வருகின்றார்கள். திருமணத்தின் பின்னர் இருவரும் சுதந்திர ரீதியாக இருவருக்கும் இழப்புகள் இருந்தாலும் கூட பாரிய அளவிலான இழப்புகளை கணவன்மார்களே சந்திக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது. சுதந்திரம் என்றதன் அடிப்படையில் பார்ப்போமே ஆனால் நாங்கள் சுதந்திரத்தை பல்வேறு தலைப்புக்குள் உள்ளடக்க முடியும். குடும்ப ரீதியான சுதந்திரம் என்று பார்ப்போமே ஆனால் திருமண நிகழ்வை வைத்துக் கொள்ளுவோம். திருமண நிகழ்வு பொருத்தம் பார்த்தோ காதலித்தோ திருமணம் ஒன்று நிச்சயிக்கப்பட்டால் பட்டிருந்தாலும் கூட அந்த திருமண நிகழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுடைய பட்டாம்பூச்சிகள் பெண்கள் தங்களுக்குள் ஒரு கற்பனையை வைத்துக் கொள்வார்கள். அந்த நிகழ்வுக்குள்ளான ஆரம்பம் துவக்கம் இதுவரை எப்படித்தான் நடக்கணும் என்று தீர்மானிப்பார்கள். அது கூட 2